நாம் தமிழர் கட்சிங்கிறது நாம் தமிழரா இருக்க வேண்டிய கட்சி அது. ஆமா, அதுக்காக தான் இங்க எல்லா பயலுமே நிறைய பேர் இந்திக்காரன் ஆயிட்டான் தெரியும், நிறைய பேர் தெலுங்குக்காரன் ஆயிட்டான். தமிழ்நாட்டில் முக்கால்வாசி பேர் எல்லாம் மிக்ஸ் ஆகி போயிட்டாங்க. தமிழர்களா மட்டும் இருக்கணும் தான் எங்க அண்ணன் உயிரை கொடுத்து உழைச்சிக்கிட்டு இருக்காரு தெரியுமா? ஆமா, உங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. மறுபடியும் அடிமைத்தனத்தை கொண்டு வரதுக்காக பிளான் பண்றீங்க. அடிமைத்தனமா? அதோ ஒரு அன்பா அடக்கமா இருக்கிறது அடிமையா? இங்க இருந்து நீங்க தமிழ்ல ஆளணும்னு சொல்றீங்க, ஓகே, நல்ல விஷயம். கர்நாடகாவில் இருக்கிற தமிழர்களா அவன் வந்து கர்நாடகா மட்டும்தான் கெனடியன் மட்டும்தான் ஆளணும் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? அதே மாதிரி தெலுங்குலேயும் ஆந்திராவிலையும் தமிழர்கள் இருக்காங்க, மும்பையிலேயும் தமிழ் இருக்காங்க, உலகம் ஃபுல்லா தமிழ் வந்துட்டோம். இங்க இருக்கிற எல்லா பையனையும் போய் அமுச்சு விட்டுருவோம், அவனுக்கு வந்துட்டுமா? இதெல்லாம் என்ன பிரச்சனை? அவங்க கிட்ட நீ எந்த பொருளுமே வாங்க எதுக்கு வாங்கணுங்கிற? எல்லாத்தையும் எல்லாமே நம்மளே பண்ணுவோம். எப்படி என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க? ஏங்க, ஒரு மனுஷனுக்கு என்னங்க தேவை? என்ன தேவை? என்ன தேவை? என்ன தேவை? கல்வி வேணும். கல்வி வேணுமா? அதுக்கு ஏங்க படிச்சு எங்க போறான்? படிச்ச கம்யூனிட்டி எல்லாம் அமெரிக்கா ஓடி போயிடுவான். கல்வி வேணும். ஐயோ, கல்வி வேணும், கல்வி வேணும். படிச்சா எங்க இருக்காங்க? சுகாதாரம், ஐயோ, நல்ல மருத்துவம், நல்ல உணவு, இதெல்லாம் தேவை. நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, யாரும் படிக்க போறது இல்ல. படிச்சா இந்த கம்யூனிட்டிக்கு அமெரிக்கா ஓடி போயிடுறாங்க. அதனால நல்லா இப்ப சுந்தர் பிச்சை படிச்சான், எங்க படிச்சான்? தமிழ்நாட்டுல. ஆனா எங்க போயிட்டான்? இப்ப அமெரிக்கால. சொத்து இங்க ஏதாவது உனக்கு வீடு இருக்கா? அமெரிக்கன் சிட்டிசனா இங்க நாங்க புள்ளைய பொத்து இங்க ஒரு தமிழனா வளர்ப்போம், ஆனா அவனுங்க வந்து அமெரிக்க சிட்டிசன் ஆகி போயிடுவாங்க. அதுக்கு யார் வழி வைக்கிறது? அது மாதிரிலாம் எவனுமே போகக்கூடாது. தமிழ்நாட்டில் இருந்தா பிறந்தா இங்க தவிர வேற எங்கேயும் போகக்கூடாது. ஆமா, அது மாதிரி நாங்க சிஸ்டம் சரியில்லைன்னு ரஜினிகாந்த் சொல்றாரு, அது தப்பு. ஆக்சுவலா எங்க அண்ணன் தான் சொல்லியிருக்காரு சிஸ்டம் சரியில்லைன்னு. உங்களுக்கு ஹிட்லருக்கு என்னங்க வித்தியாசம்? ஹிட்லரா? ஆமா, ஹலோ, நல்லா அவனு தெரிஞ்சுங்க. நீங்க என்ன பண்றீங்க தெரியுங்க? சர்வாதிகார ஆட்சியை கொண்டு வரீங்க, வடகொரிய ஆட்சியை நீங்க கொண்டு வரீங்க. இங்கனக்குள்ளதான் எல்லாமே நடக்கணும், வெளியில ஒன்றும் பண்ணக்கூடாது, தமிழன் இங்க மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. வெளியூர்லாம் போகக்கூடாது, வெளிநாட்டுலாம் போய் சேர்ந்து படிக்கக்கூடாது, அவனால விஷயம் தெரிஞ்சிக்கக்கூடாது, வெளியுலகம் தெரிஞ்சிக்கக்கூடாது. தமிழ்நாட்டில் தமிழ்நாடு மட்டும்தான் உலகம். நீங்க தமிழனா இருந்து பேசலங்க, இதுல இருந்தே தெரியுது. நீங்களாம் வந்தேரி. நான் வந்தேரி. சீரியஸா தெரியுது, மூஞ்ச பார்த்தாவே தெரியுது யார் வந்தேரி. உங்களை பார்த்தா தெரியுது. போர் போட்டுட்டு உட்கார்ந்தவங்களாம் வந்தேரின்னு சொல்றான்னா ஒரு விஷயம். நாங்க வந்தோம்னா இங்க என்ன எல்லாரும் வந்து இங்க தமிழ்நாட்டுல பிறந்தவங்கலாம் வந்துட்டானா எங்க இருந்து வந்தான்? எல்லாமே ஆதாம் ஏவாளுக்கு பிறந்தவனுங்க தான். சரிங்க, ஓகே, நல்ல விஷயம். தமிழ்ல இவ்வளோ வளர்க்குறீங்களே, அண்ணன் இப்போ அண்ணனுடைய மாமனார் யாரு? ஒரு விஷயம், அண்ணனோட மாமனார் தானே. அண்ணனுடைய ஒய்ஃப் யாரு? அண்ணனோட ஒய்ஃப் தானே. அண்ணனுடைய மாமியார் யாரு? ஏங்க நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க, அண்ணன் மதுரை, அது தெரியுமா? மதுரையில பேசிக்காவே ஒவ்வொருத்தனும் 5 பொண்டாட்டி கட்டிப்பான், புரியுதுங்களா? 5வது சம்சாரத்தோட வம்சாவளியை பத்தி பேசக்கூடாது. அது அவங்க தனிப்பட்ட விஷயம், தனிப்பட்ட விஷயம் தான், அதை புரியுதுங்களா? அப்ப மாமனார் தனிப்பட்ட. ஏங்க, ஒரு அரசனா இருக்கிறவன் எத்தனை பொண்டாட்டி வேணுமானு வச்சுக்கோங்க, அதை பத்தி தான் பேசலாமா? நீங்க தமிழ் வழியில தான் வரணும், தமிழ் வழியில தான் மருத்துவம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றீங்க, ஓகே, நல்ல விஷயம். தமிழ் வழி எல்லாமே பாட்டி வைத்தியமால சொல்றீங்க, அது எந்த விதத்துல சாத்தியம் தெரியாது. ஆனா அது அப்பட்டமான ஒரு முட்டாள்தனம் நான் சொல்லுவேன். எப்படிங்க நீங்க சொல்றீங்க? ஓகே, நீங்க சொல்றது பாட்டி வைத்தியமே எடுத்துங்க, எனக்கு இங்க வலிக்குதுன்றதை நான் சொல்லிதான் தெரியணும். அது பாட்டி என்ன இது தடவடான்னு முடிஞ்சு போயிடும். எனக்கு ஒரு கேன்சரோ இல்லை எனக்கு கிட்னி ப்ராப்ளமோ லிவர் ப்ராப்ளமோ ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வந்தால் எப்படி பாட்டி வைத்தியம் எனக்கு எப்படி பண்ணுவாங்க? காப்பாற்றிடுவாங்களா? அது எல்லாத்துக்கும் மூலிகை செடி இருந்து தெரியுமா? அந்த மூலிகை செடிகளை என்ன ஏதுன்னு அண்ணன் கண்டுபிடிச்சு வச்சிருக்காரு, எழுதி வச்சிருக்காரு. ஆமா, நாங்க அரசியலுக்கு வந்தோடனே அந்த புத்தகத்தை கையில கொடுத்துருவோம், மருத்துவ ஆலோசகர்கிட்ட கொடுத்துட்டு நாங்க நாடு பூரா அந்த புத்தகத்தை விநியோகம் பண்ணிடுவோம். சரி, அடுத்த கொள்கையை சொல்லுங்க, அடுத்த அறிக்கை சொல்லுங்க. அடுத்த அறிக்கையா? மருத்துவத்தை சொல்லிட்டீங்க, அடுத்தோட அறிக்கை சொல்லுங்க. அடுத்து என்னது? விவசாயிகளுக்கு பென்ஷன் கொடுப்போம். பென்ஷன், ஆமா, அங்கீகாரம், அரசியல் அங்கீகாரப்பட்ட ஒரு இதாகி, நல்ல விஷயம். ஆமா, அண்ணனுடைய கட்சி நிர்வாகிகள் எத்தனை பேர் விவசாயம் இருந்திருக்காங்க? எத்தனை ஏக்கரை வச்சிருக்காங்க? ஒரு விஷயம் தெரியுமா? நீங்க விவசாய நிலைமை இன்னைக்கு இல்லாம பண்ணிட்டாங்க. ஏன்? எல்லாம் அந்த திமுக காரணங்க எல்லா விளைநிலத்தையும் சீரியஸா வீடு கட்டி கொடுத்துட்டாங்க. சரிங்க, எதுக்கு எடுத்தாலும் திமுக திமுக திமுகன்னு சொல்றீங்களே. அண்ணன் யார் திட்டுறாரு? திமுக தான் திட்டுறாரு. அந்த பக்கம் அண்ணன் திமுக திட்டுனா நான் திமுக தான் திட்டணும். அதே தமிழ்நாட்டை தான் அதிமுக ஆண்டுச்சு, காங்கிரஸும் ஆண்டுச்சு, இவங்க எல்லாம் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்களே, ஏன்?
அவங்கெல்லாம் அப்பப்போ ஏன் அவங்கெல்லாம் அந்த ஸ்கீம் எல்லாம் கொண்டு வந்திருக்க மாட்டாங்களா? எவன் கொண்டு வந்தான்? ஒரு விஷயம், காங்கிரஸ்காரன் எதையுமே கொண்டு வந்ததில்லை. ஏடிஎம்கேக்காரன் நல்லா அவனுக்கு தெரிஞ்சு சொல்லுங்க எதையுமே புதுசாக கொண்டு வந்தது கிடையாது. அப்புறம் யார் கொண்டு வந்தாங்க? இவங்க தான், இந்த திமுக காரங்க தான் எல்லாத்தையும் புதுசாக உருவாக்கி வச்சிடறாங்க. ஆமாம், அதையும் எதையும் நீக்க முடியாத மாதிரியே பண்ணி வச்சிடறாங்க. என்ன புதுசாக உருவாக்குனாங்க? இந்த இப்போ கூட காலை உணவு திட்டம்னு வச்சு விட்டு போயிட்டாங்கல்ல, இது வரைக்கும் எங்கேயாவது வச்சிருந்தாங்களா? காலை உணவு திட்டம்னு இப்போ ஸ்டாலின் கொண்டு வந்து அறிமுகப்படுத்தி விட்டு போயிட்டாரு. சரி, அடுத்தாப்புல காலையில் இப்போ அடுத்த ஆட்சி வர்றப்ப காலை உணவு திட்டம் ராத்திரி உணவு திட்டம் தான் அடுத்து தூக்குனா என்ன ஆகும்? தூக்க முடியாத மாதிரியே எல்லாத்தையும் பண்ணி வச்சிடறாங்க திமுக காரங்க. சரி, இதுக்கும் அதனுடைய விவசாயத்துக்கு என்ன சம்பந்தம்? நல்ல ஒன்று, விவசாயி பென்ஷனுக்கு என்ன பென்ஷன் கொடுக்க போறீங்க? காலை உணவு திட்டத்துக்கும் பென்ஷனுக்கு என்ன? ஏங்க விவசாயம் வேலை பார்க்கறான்ல, சரி, அவன்லாம் அரசு ஊழியர் ஆக்கிடணும். சரி, அரசு ஊழியர்னு சொல்லி 52 வருஷம் உட்காந்து ஒரே இடத்துல உட்காந்து பெஞ்ச தேய்ச்சிட்டு போனவனுக்கு லட்சக்கணக்கிலையும் கோடி கணக்கிலையும் வாரி கொடுத்து அனுப்புறீங்க. அதே ஒரு விவசாயி இன்னைக்கு திங்கிற சோறு வந்து அந்த விவசாயி அங்க நட்டு புடுங்கிறதுனாலதான் இங்க வருது. ஆனா அவனுக்கு ஒரு பென்ஷன்ங்கிறது யோசிக்கிறீங்களா? சரி, அவன்கிட்ட அறுத்து வாங்கினதோட முடிஞ்சு போச்சு. அவன் உறவு அத்தோட சரிங்கிறது மாதிரி அந்த உறவை ஒரு பாலமாக்கி வைக்கணுங்கிறதுக்காக தான் எங்க அண்ணன் அவங்களுக்கும் பென்ஷன் வேணும்னு சொன்னது. நல்லா புரிஞ்சுக்கங்க. எங்க அண்ணன் சீரியஸாக சொல்கிறேன், தமிழ் மண்ணுக்காகவும் தமிழனுக்காகவும் தமிழ் உணர்வுக்காகவும் உயிரை கொடுத்து பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனால் எவனுமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான். எல்லாருமே அவரை வந்து சீரியஸாக சொல்கிறேன், பைத்தியக்கார பையன் திட்டிகிட்டு இருக்கான். ஆமாம், ஆனால் அண்ணன் பைத்தியம் இல்லைங்கிறது ஒரு நாள் வரும், அன்னைக்கு தெரியும். கத்தி பேசிட்டா சீமான் ஆயிடுறீங்க. கத்தி பேசுனா சீமானா? அதான். சரிங்க, காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்தீங்க, நம்ம அதிலே நிற்கிறோம். நீங்கள் பென்ஷனுக்கும் காலை உணவு திட்டத்துக்கு என்ன சம்பந்தம் சொல்லுங்கள். ஏங்க விவசாயி தானே, விவசாயத்துலேருந்து எடுத்தா தானேங்க நீங்கள் காலையில் உணவே போட முடியும். நீங்கள் விவசாயம் பண்ணலைன்னா உங்களுக்கு காலையில் உணவு கொடுத்துருவீங்களா? ஆமாம், சரி, அதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குன்னு சொல்லுங்கள். ஒரு விவசாயிக்கான அங்கீகாரம் கிடைச்சதாங்க இத்தனை வருஷத்துல. நீங்க என்ன இப்படி வரீங்கன்னா, காலை உணவு திட்டத்தை கொடுத்து இவங்கெல்லாம் படிக்க போயிட்டாங்கன்னா நாளைக்கு எவன்டா நமக்கு வந்து செருப்பு தைக்கிறதுக்கும் முடி வெட்டுறதுக்கும் ஆள் எங்கடா கிடைக்காம போயிடுவாங்க நீ பயப்படுறீங்க, அதானே உங்க ஐடியா? அவன் குலத்தொழில அவன் பார்க்கணும், அதானே முறை. நாம் தமிழர் அண்ணனுடைய குலத்தொழில் என்ன? ஏன் அது அண்ணன் அது பார்க்காம அரசியலுக்கு வராரு? ஹலோ, அரசியலுக்கு வந்து ஜெயிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் அந்த வேலையை செய்வாரு. எந்த வேலையை? செருப்பு தப்பாரு. ஒரு விஷயம் தெரியுமா? அமெரிக்க ஜனாதிபதி ஆபிரகாம் லிங்கன் அவரோட குலத்தொழில் என்ன தெரியுமா? செருப்பு தைக்கிறது. அவருக்கு நிகரானவர் தான் எங்க அண்ணன், தெரியுமா? ஒரு நிமிஷம் கேளுங்க. எந்த தொழில் வேணாலும் செய்யட்டும், செருப்பு தைக்கட்டும், முடி வெட்டட்டும், எது வேணாலும் பண்ணட்டும், அதை படிச்சுட்டு செய், படி. இதுதான் அம்பேத்கரோ சொல்லியிருக்காரு. எல்லா ஒரு பெரிய பெரிய தலைவரோ இல்ல ஆபிரகாமே அதை தான் சொல்லியிருப்பாரு. அதான் சரிங்களா? எவ்வளவு நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, ஆனா நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க. டாக்டர் 5 வருஷம் படிச்சு வேஸ்டா போயிட்டு அதுக்கப்புறம் போய் முடி வெட்டுறதுல என்ன பிரயோஜனம்ங்கறேன், புரியுதுங்களா? நீங்க எப்படி உங்களுக்கு தெரியும் 5 வருஷம் வேஸ்ட் பண்றேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அவன் டாக்டர் ஆயிட்டா எங்க ஆகக்கூடாதுங்க. ஏன் ஆகக்கூடாது? ஆகக்கூடாது. அவன் குலத்தொழிலே அவன் பார்க்கணும். மோடி அதுக்காக தான் இப்ப பிரதமர் ஆயிருக்காரு, தெரியுமா? நீங்க முதல்ல ஒரு நிலைப்பாடா இருக்கீங்களா? விஜய்க்கு முட்டு கொடுக்குறீங்க, இப்ப சீமானனுக்கு வந்து முட்டு கொடுக்குறீங்க. ஹலோ, நீ ஆக்சுவலி நீ எப்படி நீ இது புரியல எனக்கு நீங்க சொல்றதெல்லாம். ஏங்க நீங்க பேசுறதெல்லாம் ஏதாச்சும் ஒரு ஒரே ஊர்ல தான் இருக்கிறோம். நீ ஏன் ஏங்க எம்எல்ஏ எலெக்ஷன் ஓட்டு போடுறோம், எம்பி எலெக்ஷன் ஓட்டு போடுறோம்.